2 மாசத்துல 10 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியுங்க. ப்ராப்பரான டயட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்கிட்ட நெறைய பேரு வெயிட் லாஸ் வந்து பர்சனலா எனக்கு கைட் பண்ணுங்க. ஸோ என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. அதுல நெறைய பேரு வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 15 நாளுல 4 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஒரு மேடம். ஸோ அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 36. அவங்க 176 சென்டிமீட்டர் இருக்காங்க. அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 101 கிலோ இருக்காங்க. ஸோ ஐடியல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 176 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அவங்களோட பிஎம்ஐ 76 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிட் செக் பண்ணிக்க சொன்னேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99.7 கிலோ இருந்தாங்க. ஸோ 14 நாள் அவங்களோட டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ராப்பராக சொன்னேன். என்னென்ன டைமில் ஃபுட் எடுத்துக்கணுங்கிறத அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொன்னேன். காலையில் 9 மணி, மதியம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி டைம்லேயும், ஈவினிங் 7 மணிக்குள்ளே வந்து ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக அவங்களுக்கு நான் கைட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்க ப்ராப்பராக அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால டே 14 அன்னைக்கு அவங்க வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ஷாக்கிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3.7 கேஜிஸ் கிட்ட வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க. அதாவது 99.7 கிலோவிலிருந்து 96 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ உங்களாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேடம் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 29. ஸோ அவங்களோட ஹைட் எவ்வளோ இருக்காங்க பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 69 கிலோ இருக்காங்க. அவங்களோட பிஎம்ஐ எவ்வளோ இருக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். அதாவது அவங்க 60 கிலோ இருக்கணும். ஆனால் 69 கிலோ இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. அவங்க 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 15ல் வெயிட் செக்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 69 கிலோலேருந்து 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 66.30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது சுலபந்தான். பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடோ கோச்சோ இல்லாதனால உங்களால் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 டேஸ் 4 டேஸ் வந்து டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கடுத்து 5-6 நாள் வந்து டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாதனால நீங்கள் மறுபடியும் லூஸில் விட்டுருவீங்க. ஸோ அதனால தான் நான் தனியாக பர்சனலாக எல்லாருக்கும் டயட் சார்ட் கொடுத்து ஸோ அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணி நான் கைட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்க ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சன்லேயே இருக்குது. ஸோ எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெளியே போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டேப்லெட்டும் இல்லை, ப்ரோட்டீன் பவுடரும் இல்லை, எல்லாமே உங்கள் வீட்டிலையே இருக்குங்க. நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடி, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடுங்க மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு பர்சனலாக டயட் சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுப்பேன். சரிங்களா? நம்ம இன்னொரு மேடம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து 35. அவங்க 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்க. 79 கிலோ வெயிட் இருக்காங்க. ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கிலோ வெயிட் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா 79 கிலோவிலிருந்து 75.3 கிலோவுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களும் 4 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேடம் இருக்காங்க. அவங்க 80 கிலோவிலிருந்து 76 கிலோ ஜஸ்ட் 15 நாளில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். அதுக்கு அடுத்தது பானுப்பிரியா அப்படின்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களோட ஏஜ் 45, ஹைட்டு 150 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 69 சென்டிமீட்டர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க 69 கிலோவில் வந்து 67 கிலோ ஜஸ்ட் 14 நாளில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 கேஜிஸ் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாதுங்க, ஈஸியானதான். என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காலை உணவாக வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 2 இட்லி இல்லை 2 தோசை, அது கூட வந்து ஒரு முட்டை, ஆஃப் ஆயில் எடுத்துக்கலாம், ஆம்லேட்டு, அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று உணவில் சேர்த்துக்கணும். நம்ம உணவில் கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமாக சேர்த்துட்டே இருக்கும். அதாவது காலையில் இட்லி தோசை, மதியம் சாப்பாடு, நைட்டு இட்லி தோசை சப்பாத்தி, இந்த மாதிரி உணவுகள் நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம காய்கறிகள் உணவுகள் அதிகமாகவும் அப்புறம் கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைவாகவும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ காலை உணவாக பார்த்தீங்கன்னா சுண்டல், வெள்ளை சுண்டல், பச்சை பட்டாணி,
அந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு முட்டை, அப்புறம் காய்கறிகள் இது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். மதிய உணவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ரைஸை ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதில் ஹாஃப் பிளேட் வந்து நீங்கள் ரைஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதி பிளேட் வந்து நீங்கள் காய்கறிகள், உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், கேரட் பீன்ஸ் பொரியல், அவரைக்காய் பொரியல், ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இரவு உணவாக வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசையாக மேக்ஸிமம் தவிர்த்துடுங்க. ஸோ இல்லாத பட்சத்துக்கு 2 இட்லி 2 தோசை, அது கூடவும் ஒரு ஆம்லேட்டு, ஸோ அது மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் காலையில் 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும், மதியம் 1 மணி 2 மணிக்குள்ளே வந்து லஞ்சும், நைட்டு வந்து 7 மணிக்குள்ளே வந்து நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். 4 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயட்டை ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. முக்கியமாக ஈவினிங் 7 மணிக்கு நீங்கள் ஃபுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது காலையில் 9 மணிக்கு நீங்கள் ஃபுட் எடுக்கணும். அப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 மணி நேரம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். காலையில் என்னென்ன உணவுகள் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு டயட் சார்ட் என்னென்ன உணவுகள் எடுத்திருக்கான் அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு 5லேருந்து 10 கிலோ வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஸோ 100% உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாருனாலையுமே சாதிக்க முடியுங்க. ஸோ நீங்கள் என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத டெய்லி வைசஸில் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி பேசிப்பேன். வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசிப்பேன். ஸோ 100% உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர், ஏஜு, ஹைட்டு, வெயிட்டு, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் சார்ட் கிடைக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 5 வகையான ட்ரிங்க்ஸை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.